தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் தமிழ் வீர பெண்மணிய பத்தி பார்க்க போறோம். வீர பெண்மணின்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல ஒரு பேரு டக்குன்னு வந்திருக்கும். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது அவங்கள பத்தி இல்ல. இது பலருக்கும் தெரியாத ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சரித்திர பதிவு. வேலு நாச்சியார் இல்லனா வேற யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவங்க தான் ராணி மங்கம்மாள். 17ஆம் நூற்றாண்டுல மதுரை நாயக்கர் வம்சத்தை சும்மா கெத்தா ஆண்டவங்க இவங்க. இவங்கள பத்தி நாம அங்கங்க கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவங்க பண்ண ஒரு தரமான ராஜதந்திர போர் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. கத்தி எடுத்துக்கிட்டு களத்துல இறங்குறதை விட தன்னோட ஷார்க்கான புத்தியால இவங்க செஞ்ச விஷயங்கள் நிஜமாவே வேற லெவல். சரி, அது என்ன ராஜதந்திர போர்? ரத்தம் சிந்தி ஆயுதங்களை தூக்கிட்டு சண்டை போறதுக்கு பதிலா தன்னோட அபாரமான புத்திசாலித்தனத்தால எவ்ளோ பெரிய எதிரியா இருந்தாலும் அவங்களோட திட்டத்தை அப்படி தவிடுபொடியாக்குறது. ராணி மங்கம்மாள் பேர் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் தன்னோட மக்களை காப்பாத்த அவங்க இந்த ராஜதந்திரத்தை எப்படி பயன்படுத்தினாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதிகம் பேசப்படாத ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம். இப்போ அப்படியே நாம ஒரு நிமிஷம் 17ஆம் நூற்றாண்டுக்கு போவோம். அந்த டைம்ல முகலாய பேரரசர் அவுரங்கசீப் தென்னிந்தியா மேல ஒரு பிரம்மாண்டமான படையெடுப்பை நடத்திட்டு இருந்தாரு. அவரோட படைய பார்த்து சுத்துப்பட்டுல இருந்த மன்னர்கள் எல்லாம் நிஜமாவே பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. எந்த நேரத்துல வேணாலும் போர் வரலாம், நாடு அழியலாம்னு தென்னிந்தியா முழுக்கவே ஒரே பதற்றம் தான் இருந்த ஒரு இக்கட்டான காலகட்டம் அது. இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல அவுரங்கசீப் ரொம்பவே விசித்திரமான, அதே சமயம் ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாரு. தன்னோட பவரை காட்டிக்கிறதுக்காக ஒரு பெரிய அரச பல்லக்க மதுரைக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா அந்த பல்லக்குள்ள அரசனோ இல்ல அரச பிரதிநிதியோ யாருமே இல்ல. அதுக்குள்ள இருந்தது அவுரங்கசீப்போட ஒரு பழைய செருப்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு பேரரச இதை விட யாராவது அவமானப்படுத்த முடியுமா? அந்த பல்லக்கோட வந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இந்த செருப்பை வணங்கி கப்பம் கட்டணும், இல்லன்னா போர். இது சும்மா ஒரு மிரட்டல் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங். அவ்வளோ பெரிய முகலாய பேரரசுகிட்ட இருந்து இப்படி ஒரு மெசேஜ் வந்தா எந்த ஒரு சாதாரண அரசனுக்கும் அது அப்படியே சிம்ம சொப்னமா தானே இருக்கும். ஒன்னு அடி பணியணும், இல்லனா மொத்தமா அழியணும். இப்படி ஒரு பயங்கரமான நிலைமை. ஒரு சாதாரண மன்னரா இருந்திருந்தா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாரு? ஒன்னு பயந்து போய் அப்படியே காலில் விழுந்திருப்பாரு, இல்லனா கோபத்துல விவேகத்தை இழந்து ஒரு கொடிய போருக்கு போயிருப்பாரு. தன்னோட ஈகோவுக்காக மொத்த நாட்டையும் அழிவு பாதைக்கு கொண்டு போயிருப்பாரு. ஆனா நம்ம ராணி மங்கம்மாள் அந்த சாதாரண லிஸ்ட்லயே இல்லாதவங்க. அவங்க கோபப்படல, மாறா செம கூலா தன்னோட ராஜதந்திரத்தை கையில் எடுத்தாங்க. அடுத்து அரசவையில நடந்ததை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அவமானகரமான பள்ளக்கு மதுரை அரசவைக்கு வந்ததும் அங்கிருந்த அதிகாரிகளும் மந்திரிகளும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. ஆனா ராணி மங்கம்மாள் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம அந்த பள்ளக்க ரொம்ப மரியாதையாவும் திறந்த மனசோட வரவேற்கிறாங்க. இத சற்றும் எதிர்பார்க்காத அரசவை அப்படியே திகைச்சு போய் நின்னுச்சு. தனக்கு வந்த அவமானத்தை ஒரு பேரரசி ஏண்டா இப்படி வரவேற்கிறாங்கன்னு யாருக்குமே புரியல. ஆனா அங்கதான் மங்கம்மாளோட மாஸ்டர் மைண்ட் வெளியே வந்துச்சு. பல்லக்குள்ள இருந்த அந்த செருப்பை பார்த்த அவங்க கொஞ்சம் கூட பதறல. பதிலுக்கு, இந்த செருப்பு எனக்கு பத்தலையே, இன்னொரு ஜோடி எங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா, அதே சமயம் அசாத்திய தைரியத்தோட கேட்டாங்க. இந்த ஒரே ஒரு டயலாக் மூலமா முகலாயர்களோட அந்த மிரட்டல் தந்திரத்தையே அப்படியே சுக்குநூறாக்கி அந்த மொத்த சிச்சுவேஷனையும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நக்கலான பதிலடிக்கு பிறகு அவங்க அப்படியே விட்டுடல. அடுத்தடுத்த மூஸ ரொம்ப ஷார்ப்பா வச்சாங்க. முதல்ல அவுரங்கசீப்க்கு ரொம்ப விலையுயர்ந்த பரிசுகளை அனுப்பி வச்சாங்க. ரெண்டாவதா, நாங்க உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கவே விரும்புறோம்னு ரொம்ப சாதுரியமா ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. இது மூலமா வரவிருந்த அந்த மாபெரும் போரை மொத்தமா தவிர்த்தாங்க. எதிரியோட பிளான தன்னோட ஒரு சின்ன ஸ்மைலாலையும் ஸ்மார்ட்டான மூவாலையும் முறியடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நாம ராணி மங்கம்மாவோட லீடர்ஷிப்பை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். அரச கௌரவம் பெருசா இல்ல மக்களோட பாதுகாப்பு பெருசான்னு ஒரு கேள்வி வந்தப்போ அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. போர் வந்தா கொத்து கொத்தா மக்கள் சாவாங்க, நாடே நாசமா போயிடும்னு அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தது. அதுக்காக தன்னோட சொந்த ஈகோவை, அந்த அரச கௌரவத்தை விட்டு கொடுக்க அவங்க தயாரா இருந்தாங்க. இதுதாங்க ஒரு உண்மையான லீடருக்கான மிகப்பெரிய அடையாளம். இதனால என்ன ஆச்சுன்னு பாக்குறீங்களா? ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாத ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைச்சது. எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம, எந்த உயிர் பலியும் இல்லாம அவங்க வாங்கின இந்த வெற்றி முகலாய பேரரசியே அப்படியே மிரள வச்சது. இவ்ளோ பெரிய படையெடுப்ப வெறும் வார்த்தைகளாலும் புத்தியாலையும் எப்படா இவங்க சமாளிச்சாங்கன்னு எதிரிகளே திகைச்சு போயிட்டாங்க. ராணி மங்கம்மாளோட ராஜதந்திரத்துக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வரலாற்றுல இருக்கவே முடியாது. சரி, இந்த ராஜதந்திர கதையோட ராணி மங்கம்மாளோட ஸ்பெஷாலிட்டி முடிஞ்சிடுச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவங்க ஆட்சியில செஞ்ச இன்னொரு மாபெரும் விஷயம் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த அன்றாட வாழ்க்கையோட நேரடியா கனெக்ட் ஆகியிருக்கு. போர்களை தவிர்க்கிறதுல மட்டும் அவங்க கில்லாடி கிடையாது, ஒரு சூப்பரான நாட்டை உருவாக்குறதுலயும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷன் இருந்தது. அதுதான் மங்கம்மாள் சாலை.
இன்னைக்கு நாம ரொம்ப சொகுசா பயணம் செய்யற பல முக்கிய நெடுஞ்சாலைகளுக்கு, அதாவது ஹைவேஸ்க்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே பேஸ்மெண்ட் போட்டது இவங்க தான். அவங்களோட விஷன் வெறும் அரசியலோட நிக்கல, ஒட்டுமொத்த தேசத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுலயும் இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் இருந்தாதான் நாடு வளரும்னு அவங்க அந்த காலத்திலேயே கெஸ் பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்ச பிரம்மாண்டமான மக்கள் நல பணிகளை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு காசி வரைக்கும் போற பல நீண்ட தூரச்சாலைகளை சீரமைச்சு மக்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது மட்டுமா, வெயில்ல கஷ்டப்பட்டு போற பயணிகளுக்காக சாலையோர நிழல் தரும் மரங்கள் நடுறத ரொம்ப சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பயணிகளும் அவங்களோட குதிரைகளும் தங்கி ரெஸ்ட் எடுக்க ஆங்காங்கே சத்திரங்களை கட்டினாங்க. வியாபாரமும் மக்கள் பாதுகாப்பும் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமா இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா யாரோ சொன்ன கதைகள்னு நினைச்சுக்காதீங்க. இதுக்கெல்லாம் கண்கூடான் சாட்சிகள் இன்றும் இருக்கு. நீங்க இப்ப மதுரைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே ராணி மங்கம்மாள் சத்திரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் இன்னைக்கும் ரொம்ப கெத்தா நிக்கிறத பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளை தாண்டியும் நிக்கிற இந்த கட்டிடம் அவங்களோட ஆளுமைக்கும் டெடிகேஷனுக்கும் ஒரு நேரடி சாட்சியா நம்ம கண் முன்னாடி இருக்கு. நாம இப்போ இந்த சுவாரஸ்யமான விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு சின்ன கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். போர் இல்லாம ஒரு பேரரசை நிர்வகிக்கிறது தான் உண்மையான வீரமா? ஒரு பெண்ணா இருந்துகிட்டு அந்த பழமைவாத காலத்திலேயே கையில வாள் எடுக்காம, ஈகோவுக்கு இடம் கொடுக்காம ஒரு மாபெரும் பேரரசோட அச்சுறுத்தலை சமாளிச்சு தன்னோட மக்கள் உசுர காப்பாத்துனாங்க பாருங்க. அதுதாங்க உண்மையான வீரம். பலம்ங்கிறது அழிக்கிறதுல இல்ல, காப்பாத்துறதுல தான் இருக்குன்னு ராணி மங்கம்மாள் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்தியிருக்காங்க. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு சூப்பரான தலைப்போட சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.